hello, வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அந்தகன். தியாகராஜன் அவங்களுடைய டைரக்ஷனில் பிரசாந்தோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அந்தகன். அந்தகன் திரைப்படத்தினுடைய டைரக்டர் தியாகராஜன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரவி யாதவ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அண்ட் இந்த அந்தகன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோட சிம்ரன், பிரியா ஆனந்த், யோகி பாபு அண்ட் நவரச நாயகன் கார்த்திக், ஊர்வசின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே வந்திருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது வந்து 2018 வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஹிந்தி படமான அந்தாதுன்னுடைய தமிழ் ரீமேக் தான். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரசாந்த் அவர்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியாத ஒரு பியானிஸ்ட், அவருக்கு வந்து ஒரு பெரிய சினிமா ஆர்டிஸ்ட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். அதனால் அவர் வந்து சர்ப்ரைஸாக என்னுடைய ஒய்ஃப்க்கு நீங்கள் ப்ளே பண்ண வாங்க எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் போகக்கூடிய இடத்துல அவருக்கு ஒரு சம ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அங்கே நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்னால, அங்கே ஒரு சம்பவத்தினால அவருக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க 2 பேர் தான். ஸோ பிரசாந்த் அவர்கள் அண்ட் சிம்ரன். ஸோ இது வந்து ஹிந்தியில் தபு அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ தபுவை தொடர்ந்து அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பக்காவாக கொடுக்கறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பர்சன்னா அது சிம்ரன் தான். ஸோ சிம்ரன் தான் எப்படி நடிக்க சொன்னாலுமே வந்துட்டு அழுதுகிட்ட சரி, சிரிச்சுக்கிட்டும் சரி, காமெடி சரி, எல்லாமே வில்லித்தனம் எல்லாமே கலந்து பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டர். ஸோ அவங்க இந்த ஸ்டார் காஸ்டிங்க்கு கரெக்டாக சூஸ் பண்ணது ரொம்பவே பர்ஃபெக்ட். அண்ட் படத்தில் அவங்கள சுற்றி தான் நிறைய விஷயம் நடக்கும். அவங்களுக்கும் பிரசாந்துக்கும் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தான். அண்ட் பிரசாந்தோடைய லவராக, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்கிறவங்க தான் பிரியா ஆனந்த். அண்ட் இது வந்து அப்படியே ஹிந்தியிலேருந்து தமிழில் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக் பண்ணாமல், அதாவது ஸ்ரீராம் ராகவுடைய அந்த கதையை எடுத்துக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு கொஞ்சம் காமெடியும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் ஜானர்ன்றதுனால உங்களுக்கு காமெடி சீக்வன்ஸ் இருக்காது. பட் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து நடிச்சிருப்பாரு, பிரம்மம் சொல்லிட்டு. அவர்துலேயும் அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவரே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாரு. இதில் காமெடி ட்ராக் ஒன்று தனியாக போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர்கள், மனோபாலா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு, மனோபாலா சொன்ன மாதிரி வனிதா விஜயகுமார், ஊர்வசி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. குட்டி குட்டி கேரக்டரில் சமுத்திரக்கனி அவர்கள் எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வருவாங்கன்னு பார்த்தா அங்கங்கே வரக்கூடிய கேரக்டர். பட் அந்த கேரக்டருக்கான வேலையை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பிரசாந்த் அவர்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் கம்பேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நீண்ட காலமாக தமிழில் ஹீரோவாக லீட் ரோலில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் தெலுங்கில் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் அகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து 90ஸ்லாம் பிரசாந்தை பார்த்தோமோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அழகாக கொடுத்துட்ருக்கிறார். அஃப்கோர்ஸ் எஸ், அடுத்த சப்போர்ட்டிங் ரோலில் அவருடைய கோட் படம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அந்தகனில் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ யூஸ்வலான, அதுவும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் மற்றும் பிரசாந்தை வந்துட்டு ரொம்பவே ரொமான்டிக்காலாம் பார்த்துருக்குறோம். அண்ட் இது வந்து வேற ஒரு வேரியேஷனில் பார்க்க முடியுது. பிரியானந்தோட ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஏன்னா படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய பிரசாந்த் அவர்கள் ஒரு பியானிஸ்ட் அப்படின்னால அவருக்கு மியூசிஷியனாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக்கை வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாடல்களும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குது. அண்ட் ரவி யாதவ் சினிமோட்டோகிராஃபியில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து வரும். அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோகன் ராஜா ஃபர்ஸ்ட் கமிட் ஆனார். அதுக்கப்புறமா அவருக்கு அடுத்தபடியாக ஜே ஃபெட்ரிக் வந்து கமிட் ஆயிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் ஓகே அவரே டைரக்ட் பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணலாம் சொல்லி இறங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த டைரக்ஷனை அழகாகவே பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் அந்தகன் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருக்கும். உங்களுக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.